அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேனுங்கோவே துன்றும் மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் சும்மா இருக்கும் சுகம் இன்று வருமோ சும்மா இருக்கும் சுகம் நாளைக்கே வருமோ சும்மா இருக்கும் சுகம் மற்ற என்று வருமோ அறியேன் கோவே. ஓம் பெரியோர்களே, எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலே வள்ளற்பெருமான் திருவாயுமலர்ந்தருளிய திருவடி புகழ்ச்சி என்னும் தோத்திர நூலுக்கு காப்புச்செயலாக அமைந்துள்ளது இப்பொழுது நாங்கள் பாடுகின்ற பாடல். இதைய கூட்டத்தில் பேசாதவர்களே இல்லை, எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லாரும் பாடுறாங்க. ஆனால் இதை செயல்படுத்துறதுக்கு உண்டான செயலில் யாராவது ஈடுபடுறோமானா எங்களுக்கு தெரியல. சும்மா இருக்கும் சுகம்னு கொண்டு முடிக்கிறாங்க. அதைய சுகம் வேறு, நலம் வேறு. நலம் என்பது மருத்துவர்கள் கொடுப்பது, அது தற்காலிகமானது. நிரந்தரமான நலம் மருத்துவர்கள் கொடுக்க முடியாது. நிரந்தரமான நலத்தை கொடுத்தா தான் அது இறைவன் தான் கொடுக்க முடியும். அதுக்கு பேர் தான் சுகம்னு பேர். கடிதம் எழுதுகிற போதே எல்லோரும் நலம் நலமறிய ஆவல்னு எழுதுவாங்க. சுகம் சுகமறிய ஆவல்னு யாரும் எழுதுறதே இல்லை. நாங்கள் யாருக்கு ஆசை, எந்த ஆசை யாருக்காவது யாரு கூட பேசினாலும் சொன்னாலும் நலமறங்கன்னு சொல்கிற பழக்கமே கிடையாது. அதை ஏன் தற்காலிகமாக இருக்கிறத சொல்லிட்டு கிடப்பானே, நிரந்தரமானது சொல்லுவார். நடக்குது, நடக்காமல் போகுது. சுகமாக இருங்கன்னு சொல்லுவோங்க. அந்த கூட்டத்துலேயும் கூட்டம் முடிக்கிற போது எங்கள் வார்த்தை அதுதான் வரும், சுகமாக இருங்கன்னு. சுகமாக இருங்கன்னா எல்லா வசதி வாய்ப்பு, ஏராளமான பொருட்செல்வம், பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, கோடீஸ்வரனுங்க. இப்போ அவங்க எல்லாம் சுகமாக இருப்பாங்களான்னா தினந்தோறும் பிச்சை வாங்கி சாப்பிட்ற பாருங்க. அவனுக்கு இருக்கிற சுகம் அவங்களுக்கு இருக்காது. இவனுக்கு என்ன 4 வீடுங்கிறது இன்னும் 2 வீடு சேர்ந்து போனோன்னா வயிறு நிறைஞ்சு போகும். வயிறு நிறைஞ்சு போகணுன்னா எங்கடா கோயில் இருக்குதுன்னு பார்த்தா அங்கே போய் சிவசிவான்னு படத்தை தன்னையை மறந்து ஆனந்த நித்திரை கொள்வான். இந்த உலகமே அவனுக்கு தெரியாது, ஆனந்தமாக தூங்குவான் அவன். செல்வந்தர்களெல்லாம் பிறண்டு படுப்பாங்க, தூக்கம் வராது. மனமும் நல்லா இருக்கணும், உடம்பும் நல்லா இருக்கணும். இந்த இரண்டும் நல்லா இருந்தால் தான் தூக்கம் வரும். கவலை இல்லாமல் இருந்தால் தான் தூக்கமே வரும். கவலைன்னு ஒன்று வந்துடுதுன்னா தூக்கம் வரவே வராது. அப்புறம் சுகமாக இருக்கிறது? வெளியே பார்த்தா வீடெல்லாம் உயரமாக இருக்கும், 3 மாடி 4 மாடியெல்லாம் கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய காரெல்லாம் நிற்கும். ஆனால் உள்ளே பொருளை பார்த்தா அவங்க படுற கஷ்டம் இத்தனைன்னு இருக்காது. அத்திப்பழம் மாட்டு இருக்கு, மேலே அத்திப்பழம் அப்படியே பழன்னு மின்னும். ஆனால் உள்ளே திறந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பூச்சி இருக்கும். கணக்கு வழக்கில்லாத பூச்சி இருக்குது உள்ளே. அதனால் சுகமாக இருக்கிறவ, செல்வந்தராக இருக்கிறவ சுகமாக இருக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. செல்வம் இல்லாத இன்னொரு வேலை சுகமாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அவனுக்கு.
ஆனந்தமாக சாப்பிட்டு போட்டு கிடச்சதை சாப்பிட்டு அன்னைக்கு நாடு பறவை மாதிரி எங்கேயோ இறை தேடுது சாப்பிடுது, எங்கே போய் நைட்டை போய் கூறி போய் ஒரு மரத்தில் படுத்துக்குது, அவ்வளோதான். அதுக்கு என்ன கவலை? அதனால தான் கிளிக்கு சுகம்னு ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. கிடைக்கிறத சாப்பிட்டு அது பாட்டு போய் சிவசுவானி எங்கேயோ இடத்துல உட்காந்து தூங்குது. அப்புறம் அடுத்த நாள் இறை தேடுது, கிடைச்சாலும் கிடைக்கலைன்னா போய் படுக்கிறதுக்கு போயிடுது. கிளிக்கு சுகம்னே ஒரு பேர். அப்போ இந்த சுகம் எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. இதுக்கு என்ன செய்யணும்னா முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணால் சுகம் கிடைக்காது, அதில் ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. நிச்சயமாக கிடைக்காது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சுகங்கிறது இறைவன் கொடுக்குறது நிலையான ஒரு பேரின்பம். அந்த பேரின்பத்துக்கு பேர் தான் சுகம்னு பேர். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் முடியுதான்னு. முதல்ல நம்முடைய உடம்பு அடங்கியிருக்கணும், உடம்பு அடங்கணும். ஒரு விரலை இப்படி நீட்டிக்குங்க, ஒரு விரலை இப்படி உங்கள் ஆள்காட்டி விரலுக்கு இதில் இந்த விரலை நீட்டிடுங்க. 1 மணி நேரம் இந்த விரலை ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுங்க. மணி பார்த்துக்குங்க. 1 மணி நேரம் அந்த கையை எப்படி வச்சிங்களோ அந்த 3 விரலையும் மடக்கி பெருவிரலால் பிடிச்சிட்டு அந்த விரலை நீட்டிட்டுருங்க. ஒரு துளியும் கூட ஆடாமல் இருக்க முடியுதான்னு பாருங்கள். 1 மணி நேரம் இந்த விரலை நீங்கள் அடக்கி பாருங்கள், உங்களால் அடக்க முடியுதான்னு. அது முடியாது, நிச்சயமாக சர்வ சத்தியமாக உங்களால் முடியாது. ஒரு விரலை உங்களால் 1 மணி நேரம் நீ ஆட்டாமல் அசைக்காமல் இருக்க முடியலைன்னா எப்படி நீ சுகமாக இருக்க போகிற? அதை முதல்ல பழகுங்க, ஒரு 5 நிமிஷம் பழகுங்க. ஒரு விரலை ஆட்டாமல் இருந்து பழகுங்க, ஆடாமல் இருந்து. அப்புறம் நேரம் உடம்பு பூரா இருக்கலாம். முதல்ல உடம்பு பூரா ஆடாமல் இருக்கிறதுக்கு பழகணும். முதல்ல ஒரு விரலை ஆட்டாமல் இருக்கிற பழகுங்க. அப்புறம் 2 விரலை நீட்டுங்க. 2 விரலையும் அப்படியே வி மாதிரி நீட்டுங்க. வி மாதிரி எந்த அளவு விரித்து நீட்டுறோமோ அதே அளவு ஒரு 10 நிமிஷம். அப்புறம் அதுக்கு பிறகு அப்படி ஒரு 10 நாள், அப்புறம் 5 நிமிஷம் ஒரு 10 நாள், அப்புறம் ஒரு 30 நிமிஷம் ஒரு 10 நாள், அப்புறம் 1 மணி நேரம் ஒரு 10 நாள். இப்படியே இருந்து அது 1 மணி நேரத்துக்கு அந்த விரலை ஆடாமல் அசையாமல் அப்படியே கல் தூண் மாதிரி இருக்கணும். தூணு மாதிரி ஆடாமல் அசையாமல் இருந்து பழகிட்டிங்கன்னா அப்போ இந்த விரலை ஆடாமல் இருக்கிறதுக்கு, இந்த விரலுக்கு சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். சும்மா இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பிறகு அப்போ இந்த கையை அப்படியே ஒரு பக்கம் நீட்டிங்க. நீட்டிட்டு அதை ஆடாமல் 1 மணி நேரம் ஆடாமல் இருக்கணும். அது ஒரு 10 நிமிஷம் பழகுங்க. அப்புறம் அதையும் அப்படியே பழகுங்க. அதை அப்படியே பழகுனா அது ஒரு 10 நாள் 1 மாதமாக அதை ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு இப்படியே பழகி அப்புறம் 2 கையையும் தலைக்கு மேலே தூக்குங்க. அல்லது 2 கையும் மடியில் வைங்க. அல்லது 2 கையும் 2 உட்காந்து 2 முழங்கால் மேலே வைங்க. அப்படியே பெருவிரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் ஒன்றா இணைச்சிக்குங்க. அப்படியே உட்காந்து நீங்கள் வேற ஒன்றும் மனசெல்லாம் இருக்க வேண்டாம். அந்த கையை நீட்டிகிட்டு நேராக நிமிர்ந்து உட்காரணும். கூணு போட்டு உட்காரக்கூடாது. நேராக நிமிர்ந்து உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் அந்த விரலாம் அதே இடத்துல வச்சுட்டு அசையக்கூடாது. கருங்கலை நட்டுட்டு அப்புறம் அதை அசையுமா அப்படி இருக்கணும். அப்படி இருந்து பழகிட்டிங்கன்னா அப்புறம் அது உடம்பு ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு முதல்ல பழகணும். இந்த உடம்பே உங்களால் ஆடாமல் அசையாமல் இருக்க வைக்க முடியலைன்னா அப்புறம் கண்ணுக்கு தெரியாத ஆன்மாவையும், கண்ணுக்கு தெரியாத மனசையும், கண்ணுக்கு தெரியாத அப்புறம் மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதையெல்லாம் எப்படிங்க ஆடாமல் இருக்கிறது? முதல்ல இதை ஆடாமல் இருக்கிறதுக்கு பழக்கணும். ஒரு இடத்துல உட்காந்து பழக்கணும். முதல்ல ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகணுன்னா அவன் பள்ளிக்கூடத்தில் போய் முதல்ல உட்காந்து பழக்கணும். 4 மணி நேரம் உட்காந்துருக்கணும்ல. உட்காந்துருக்கிறக்கே அவனால் முடியல, அப்புறம் எப்படி அவன் போய் படிப்பான்? ஒரு இடத்துல முதல்ல நீங்கள் உட்காந்து பழகுங்க. பத்மாசனம் போடலாம். ஒரு சிலருக்கு இடத்துடனே வராது. கொஞ்சம் சிரமப்பட்டு காலை கையில் பிடிச்சி தூக்கி போடலாம். அதுக்கு பிறகு கையில் பிடிக்காமையே காலை தூக்கி போடணும். இந்த தொடை மேலே அந்த காலையும், அந்த தொடை மேலே இந்த காலையும் கையில் பிடிக்கக்கூடாது. கையில் பிடிக்காமையே தூக்கி போட்டிங்கன்னா அது பத்மாசனம்னு பேர். பத்மம்னா தாமரை. அதில் போட்டு உட்காந்துட்டிங்கன்னா அது அப்புறம் அதில் ஆடாமல் இருந்து பழகணும். முதல்ல ஆடாமல் இருக்கிறதுக்கு அதில் உட்காந்து பழகணும். முதல்ல
அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ 1 மணி நேரமோ. இப்போ நாங்கள்லாம் ஒரு இடத்துக்கு பேசுகிறதுக்கு போகிறோம், 2 மணி நேரம் பேசுகிறோம். 2 மணி நேரம் ஒரே இடத்துல எந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி பார்க்காம அசையாமல் படுத்துட்டு பேசுகிறோம். அது எப்படி பேச முடியுது? பல நாள் பேசுனதுனால, பல நாள் படுத்ததுனால, பல நாள் பேசுனதுனால இப்போ 16 வருஷமாக படுத்துட்டு இருக்கிறோம். அது எப்படி முடியுது? முதல்ல எங்களால் தலையே தூக்க முடியலைங்க. ஆக்சிடெண்ட் ஆனப்போ தலை தூக்க முடியல, படுத்துட்டு தலை தூக்க முடியல. இப்போ எத்தனை மணி நேரம் வேணாலும் தலை தூக்கிட்டு இருக்கலாம். ஏன்? பழகி போச்சு, பழக்கத்துக்கு வந்துடுது. அப்படி பழக்கத்துக்கு வந்தால்தான் முதல்ல உடம்பு ஆடாமல் இருக்கிறதுக்கு பழக்கணும். அதுக்கும் பிறகு தான் மற்ற கருவி கரணங்கள், அதில் அப்புறம் பொறி 5, புலனஞ்சு, அப்புறம் அந்த கிரணங்கள் 4, அப்புறம் இது எல்லாம் ஒவ்வொன்றா அது வேலை என்னென்னு தெரிஞ்சு அந்த வேலை என்னென்ன வேலை செய்யுது, அதெல்லாம் எப்படி அடக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு இதையெல்லாம் அடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம்னா அப்புறம் தாங்க அந்த பெரிய நிலைக்கு போக முடியும். வெளிக்குள் வெளியே கிடக்கிறது அது வேறு. முதல்ல அதாவது இந்த எல்கேஜி பிகேஜின்னு ஏதோ ஒரு எல்கேஜி யூகேஜின்னு ஒரு படிப்பு இருக்குது. அதுக்கு கீழே ஏதோ ஒரு படிப்பு வச்சுக்கிறாங்க. அந்த படிப்புக்கு பேர் தெரியல எங்களுக்கு. அதையும் முதல் பாஸ் பண்ணணும். ஒரு பரீட்சை எழுத போனால் ஒரு என்ட்ரன்ஸ் உள்ள நுழைவுத் தேர்வு பாஸ் பண்ணணுமில்ல. நுழைவுத் தேர்வு பாஸ் பண்ணால் தானே நம்ம உள்ளே போகிறக்கு அனுமதி கிடைக்கும். அதனால் இந்த உடம்பு ஆடாமல் இருக்கிறதுக்கு முதல் கத்தாச்சுன்னா அதுக்கு பிறகு தான் மற்ற கருவிகளை செய்ய முடியும். ஒரு கோயிலில் ஒருத்தர் தக்கார் வேலை பார்த்தார். தக்கார் அது யாருக்கு என்னென்ன சம்பளம்னு அதில் எழுதியிருக்கு. சம்பளம் யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. அதில் சும்மா இருக்கிற சாமியாருக்கு சோத்துப்பட்ட 2ன்னு எழுதியிருந்தோம். எல்லா தினந்தோறும் அது எழுதிட்டே வந்திருந்தாங்க. புதுசாக ஒரு ஈயோ வந்தார். புதுசாக ஒரு ஈயோ வந்து ஈயோன்னா என்ன அர்த்தம்னா இருப்பதை ஒழிப்பவன்னு அர்த்தம். அதனால் வந்து பார்த்தாரு, இது என்னடா வேலை செய்கிறவர்களுக்கே கூலி கொடுக்குறதுக்கு இங்கே வருமானம் இல்லையே, ஐயருக்கு சம்பளம் கொடுக்க முடியல, கூட்டுறவுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, பூ கொண்டு வரணும் கொடுக்க முடியல, தண்ணி எடுக்கணும் கொடுக்க முடியல, இதெல்லாமே கொடுக்க முடியல, சும்மா இருக்கிற சாமியார்களை சோத்துப்பட்ட 2ன்னு எழுதி வச்சுக்குது அப்படின்னு அந்த சோத்துப்பட்டை நிறுத்தின்ட்டார். அந்த சும்மா இருக்கிற சாமியார் சோறு கொடுக்குறீங்களா அவனுக்கு கொடுக்காது அப்படின்ட்டார். அப்புறம் ஒரு 4 நாள் ஆச்சு. 4 நாள் அவர் வந்து சோறு கேட்கல. அப்புறம் ஒரு 5 நாள் ஆச்சு. 5 நாளும் சோறு கேட்கல. 1 வாரம் ஆச்சு. 1 வாரமும் சோறு கேட்கலையா, சோறு கொடுக்குறீங்க கேட்கல. என்னடா சாம்பார் என்னடா ஆச்சுன்னு கேட்டார். இன்றைக்கி கூட 10 நாள் ஆச்சுங்க, அவர் ஒன்றுமே கேட்கவே இல்லைங்க, அவர் அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. அப்புறம் இவர் போனார் எந்திரிச்சு. என்னையா உனக்கு தான் சோத்துப்பட்டை கொடுக்குறத நிறுத்திட்டோமே, நீ எப்படி இருக்கிற? நான் சும்மா இருக்கிறேன்னாரு. சும்மா இருக்கிறேன்னா அது நீ அது சாப்பிடாமல் எப்படி இருப்பேன்? சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் நான் சும்மா இருக்கிறேன்னு பேர். என் கருவி கரணங்கள், என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய புலன்கள் வேலை செஞ்சால் தானே அது பசிக்கும். என்னுடைய 5 புலனும் பேசாமல் வேலை செய்யாமல் சும்மா அடங்கியிருக்கிறதாச்சே, அப்புறம் அதே அதுக்கு சோறு கேட்குது. இன்னும் 1 மாதத்துக்கு விட்டுனாலும் இருப்பேன், 1 வருஷத்துக்கு விட்டுனாலும் இருப்பேன்னாரு. அப்போ எங்களால் முடியாதானு? உன்னால் முடியும். ஒரே 1 நிமிஷம் நீ உன் கையங்காலையும் ஆட்டாமல் உட்காரு, உனக்கு நான் தினம் 4 சோத்துப்பட்ட தாரேன். எனக்கு 2 நீ நிறுத்திட்ட, உனக்கு 4 பட்ட தாரேன் நான். 1 நிமிஷம் நீ உட்காரு பார்க்கலாம். ஒரே நிமிஷம் நீ எங்கேயும் போகாமல், உன் மனசு எங்கேயும் போகாமல், உன் கருவிக்கான எங்கேயும் போக, கையங்கான ஆட்டாமல் உட்காரு பார்க்கலாம். உட்கார்ந்த உடனே ஒரு இடத்துல எறும்பு வந்து கிடைக்கும், இல்லைன்னா ஒரு பூச்சி வந்து கிடைக்கும், ஒரு கொசு வந்து கிடைக்கும். என்ன ஒன்றுமே இருக்காது, உடம்புல ஒரு இடத்துல அரிப்பு உண்டாகும். அதை சொரியருக்கு போயிடுவாங்க. இல்லைன்னா தலையில் ஏதாச்சும் அரிக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது, தானே அரிக்கும். இப்படி இருக்கிற போது எப்படி சும்மா இருக்கிறது எப்படி?